ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற யூனிட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதில் மொத்தம் 8 டாபிக் இருக்குது. ஃபர்ஸ்ட் 4 டாபிக்ஸ் அப்ரோச்சஸ் டு ஏஐ, நாலேஜ் ரெப்ரசன்டேஷன், பிளானிங் அண்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்கை ஒரு வீடியோலையும், மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்ஸ், ஃபஸி செட்ஸ், ஜெனட்டிக் அல்காரிதம், ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸை இன்னொரு வீடியோலையும் கொடுக்கலான்னு இருக்கேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்போ தே மஸ்ட் பி சம்திங் கால் நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இருக்குது, லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு இருக்குது, அதுவும் ஹியூமன்ஸ்க்கு நிறைய இருக்குது. ஹியூமனுடைய ஒரு கெப்பாசிட்டி என்னென்னா லேர்னிங் கெப்பாசிட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு லேர்னிங் எபிலிட்டியை நம்ம அந்த மிஷினுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு நமக்கு இருக்கிற சில நாலேஜ் எல்லாத்தையுமே அந்த மிஷினுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சுச்சுவேஷன் நமக்கு கொடுக்குறப்ப நமக்கு ஏற்கனவே இருக்கிற நாலேஜ் வச்சு ரியாக்ட் பண்ணுறோம்ல, அதே மாதிரி அந்த மிஷினும் தனக்கு கொடுக்கப்பட்ட நாலேஜை யூஸ் பண்ணி அதுவே தன்னோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிற ஒரு இடத்துல தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு நிற்கிது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் அ branch of computer science which is used to create intelligent machines which can behave like a human, think like human and able to make decisions. ஸோ எந்திரன் படம் பார்த்தவங்களுக்கு சிட்டி நேரம் மைண்டில் வந்திருந்ததுன்னா well and good, it will be easy for you to map everywhere. ஸோ இட்ஸ் அ சிமுலேஷன் ஆஃப் ஹியூமன் இன்டெலிஜென்ட் ப்ராசஸ் பை மிஷின்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் இதை சிமுலேஷன்னு சொல்கிறோன்னா, பை டிஃபால்ட் அந்த மிஷினுக்கு இந்த கேரக்டரிஸ்டிக் கிடையவே கிடையாது. நாம தான் அதுக்கு இன்கல்கேட் பண்ணுறோம், நாம தான் அதுக்கு எடுத்து கொடுக்குறோம். அப்படி இருக்கிறப்ப நம்மளோட இன்டெலிஜென்ஸை எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தருக்கு வைக்கிறதுக்கான ஒரு ப்ராஸ்பெக்ட் நமக்கு கிடையாது. we can simulate என்னன்னா மாடல் பண்ணி காமிங்க. ஸோ அந்த மாடல் நம்ம நினச்சதை செய்தா அப்படின்னு நம்ம பார்க்கணும்ல. ஸோ சச் அ சிமுலேஷன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வில் பி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதில் நான் 2 விஷயம் போட்டிருக்கேன், வீக் ஏஐ, ஸ்ட்ராங் ஏஐ. இது எந்த கேட்டகரியில் சொல்கிறாங்கன்னா, ஒரு மிஷின் கம்ப்ளீட்டாக தான் செய்ய வேண்டியது அதுவே செஞ்சுக்கிச்சுன்னா எந்த ஹியூமன் இன்ட்ராக்ஷனோ இன்ட்ரப்ஷனையோ எதிர்பார்க்காம அது ஸ்ட்ராங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீங்கள் செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வென்ஷன் இல்லாமல் அது ஓட்டி சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு அதுவே டிரைவ் பண்ணிட்டு வந்துடும். இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங் ஏஐ அப்படின்ற இடத்துல வைக்கலாம். வீக் ஏஐன்றது எப்படின்னா, உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும். செய்கிற விஷயம் இன்டெலிஜென்ட்டான விஷயம்தான், ஆனால் நாம் அதுக்கு இன்புட்டோ இல்லை நாம் அதை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கோ நம்மளுடைய ஒரு இன்டர்வென்ஷன் அதுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது நம்ம வீக் ஏஐ அப்படின்னு சொல்லலாம். டியூரிங் டெஸ்ட்ன்றது ஒரு மிஷினால் ஹியூமன் மாதிரி திங்க் பண்ண முடியுமா இல்லையான்றது செக் பண்ணுறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டை வச்சாங்க. இந்த டெஸ்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சிஸ்டம், ஒரு கொஸ்டின் கேட்குறவங்க, அதுக்கப்புறம் ஒரு நார்மல் பர்சன். ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 2+3 மாதிரி ஒரு 2 நம்பர் லாங் டிஜிட்ஸ் நம்பரை கொடுத்துட்டு இதை நீங்கள் ஆட் பண்ணுங்கன்னு வேர்பலாக சொல்கிறாங்க. எப்படின்னா, calculate these numbers அப்படின்னு 2 நம்பர் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு கொடுத்துட்டு யூஸிங் அடிஷன் அப்படின்னு சொன்னோடனே ஹியூமன் ரிலேட்டடாக ரெஸ்பாண்ட் பண்ணுறவங்க அந்த 2 நம்பரையும் எடுத்து ஆட் பண்ணுறாங்க. மிஷின் என்ன பண்ணுறதுன்னா சைலண்ட்டாக இருக்கும். ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் நீட்டாக ஏதோ சொல்கிற, ஆனால் என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலையே, கொஞ்ச நேரம் கம்முன்னு அதுக்கப்புறம் லாங்காக ஒரு சவுண்டு கொடுக்கும். ஐயோ என்னை ட்ரபிள் பண்ணுறீங்களேன்ற மாதிரி ஒரு சவுண்ட் கொடுக்கும். அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, டைரெக்டாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, ஆட் அந்த நம்பர் ப்ளஸ் இன்னொரு நம்பர்னு கொடுத்தோடனே வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சிஸ்டம் நமக்கு ஆன்சர் கொடுத்துருது. அப்போ இந்த இடத்துல டியூரிங்ன்றவர் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாருன்னா, ஒரு ஹியூமன் ரெஸ்பான்ஸை ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷனில் ஒரு கம்ப்யூட்டரால் மிமிக் பண்ண முடியும்னா அந்த கம்ப்யூட்டரை நம்ம இன்டெலிஜென்ட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றத அவருடைய ப்ரொப்போசல். இந்த டெஸ்ட்டில் சில வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் டியூரிங் டெஸ்ட். இது எப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டரை நீ இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு ஆப்ஜெக்ட் கம்ப்யூட்டர் இல்லை அப்படின்றத நம்ப வைக்கணும். இது எங்கே சொல்லலாம்னா, ரீகேப்ஷா இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிஜிட்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அதெல்லாம் ஸ்கிராம்பிள்டாக இருக்கும், ஆனால் கிளியராக இருக்காது. அதை எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டிக்காக அதையும் சேர்த்து என்டர் பண்ணுங்கன்னுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் நிறைய வெப்சைட்ஸ் போனீங்க, சில ஃபார்ம்ஸ்லலாம் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த கேப்ஷா கோடை சேர்த்துருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய சுற்றி வரும் வெப்பில். அதாவது சர்ச் இன்ஜின்காக சில பாட்ஸ் சுற்றி வரும், BOTS. அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் குட்டி குட்டி சாஃப்ட்வேர் தான். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, சில இடத்துக்கு இப்போ ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் பார்த்தோன்னே ஒரு என்ட்ரி போடும், ஒரு டெக்ஸ்ட் ஏரியா பார்த்தோன்னே ஒரு என்ட்ரி போடும், அது மாட்டு போட்டுக்கிட்டே இருக்கும்.
அப்போ இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுறது வந்து ஒரு ஹியூமனா இல்லை ஒரு பாட்டான்றதை நான் எப்போ தெரிஞ்சுக்குவேன்? எனக்கு ஏதாவது ஒரு செக் பாயிண்ட் இருக்கணும்ல, அந்த செக் பாயிண்ட்டை தான் இந்த கேப்ஷா கொடுக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் அனதர் கைண்ட் ஆஃப் செக் டுடே. எப்படின்னா ஐடென்டிஃபை த டிராஃபிக் சிக்னல்ஸ் ஃப்ரம் த இமேஜஸ், இல்லைனா ஐடென்டிஃபை த கார்ஸ், ஐடென்டிஃபை த பெடஸ்ட்ரியன் கிராசிங், இந்த மாதிரி கேட்குறாங்க. பட் when a mission is attending to this particular form, அதால் இதை செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டரையே இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு சிஸ்டம் இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு இவங்க யூஸ் பண்ணுற இந்த கேப்சா கைண்ட் ஆஃப் டெஸ்ட்டை வந்து ரிவர்ஸ் டியூரிங் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. டோட்டல் டியூரிங் டெஸ்ட்டுன்றது எப்போனா பர்செப்ஷனுன்னு ஒரு விஷயம் இருக்குது. பர்செப்ஷன்னா அப்படியே உள்வாங்கிறதுன்னு எடுத்துக்கோங்க, லிட்ரலாக சொல்கிறேன். அப்போ பர்செப்ஷுவல் எபிலிட்டிஸை டெஸ்ட் பண்ணிவிட்டு நாம் என்ன எடுத்துருக்கோமோ இன்புட், அதுக்கேற்ற மாதிரி நான் சில விஷயங்களை செய்ய முடியும்னா அந்த டெஸ்ட்டை வந்து அவங்க டோட்டல் டியூரிங் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதையே நான் கேட்குற விஷயத்துக்கு உன்னால் எஸ் ஆர் நோன்னு சொல்ல முடிஞ்சிடுச்சுன்னா அது வந்து மினிமம் இன்டெலிஜென்ட் டெஸ்ட் அப்படின்ற கேட்டகரியில் வைக்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் நத்திங் பட் த வேரியேஷன்ஸ் ஆஃப் டியூரிங் டெஸ்ட். ஃபீச்சர்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் அ மிஷின் டு பாஸ் த டியூரிங் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சில ஃபீச்சர்ஸ் வச்சுருக்காங்க. ஹியூமனை மிமிக் பண்ணோன்னா அதுக்கு சில ஃபீச்சர்ஸ் தேவைப்படுது இல்லை, அந்த ஃபீச்சர்ஸை தான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து NLP இஸ் நத்திங் பட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இப்போ நான் ஒரு ஹியூமன் இன்டர்பிரேட்டராக இருந்தேன்னா நான் அந்த சிஸ்டம் கிட்ட என்னோட லாங்குவேஜ், எக்ஸாம்பிள் நான் இங்கிலீஷில் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, அந்த இங்கிலீஷை ஃபஸ்ட்டு அது புரிஞ்சிக்கணும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் என்ற பர்டிகுலர் கான்செப்ட் உள்ளே வரும். அடுத்து பார்த்திங்கன்னா அது வந்து கற்றுக்கிற விஷயங்கள்னு இருக்குல்ல, சிலது வந்து நம்ம பேசுறதுலேருந்து கற்றுக்கணும், இல்லை நான் வந்து ஏதாவது ஒன்று சொல்கிறேன்னா அது எடுத்துக்குது இல்லை, அந்த கற்றுக்கிற விஷயங்களை வந்து அது ஸ்டோர் பண்ணி ரெட்ரீவ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமா வந்து இந்த நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் பார்ட் உதவுது. ஆட்டோமேட்டட் ரீசனிங், இது எப்படின்னா நான் ஆல்ரெடி சில விஷயங்களை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், என்னால் ரெட்ரீவும் பண்ண முடியும், ஆனால் கேட்குற கேள்விக்கு ஏற்ற மாதிரி ரெட்ரீவ் பண்ணணும். வர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் இன் பேங்க்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. நீங்கள் பேங்க்குக்கு போனோடனே டக்குன்னு ஒரு ஸ்க்ரீன் பாப்பப் ஆகும் ரைட் ஹேண்ட் சைட்லையோ இல்லை மொபைல்லையோ. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்க் சம்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி அதை சேட் பாட்டுன்னு சொல்லுவாங்க நிறைய இடத்துல. இப்போ வந்து தே ஆர் காலிங் தேம் ஆஸ் வர்ச்சுவல் அசிஸ்டன்ட். அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் போயிட்டு ஒரு மெயிலை போட்டு 2-3 நாள் உட்கார்றதுக்கு பதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபார்ம் தேடுறீங்க, இப்போ ஒரு லோனுக்காக ஒரு ஃபார்ம் தேடுறீங்க, இல்லை டெபிட் கார்டு விஷயமா ஏதாவது டவுட் கேட்குறதுக்கு நீங்கள் போயிட்டு அந்த வர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டில் டெபிட் கார்டுன்னு என்ட்ரு பண்ணோடனே அதுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா லிங்க்கையும் வச்சுருக்கோம். அப்போ அந்த பேங்க்கில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எல்லா விதமான நாலேஜ், அதாவது எல்லா லிங்க்ஸையும் வந்து டெபிட் கார்டு பற்றி அது ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ நீங்கள் போயிட்டு எனக்கு டெபிட் கார்டு பற்றி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெபிட் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது, டெபிட் கார்டு எப்படி வாங்குறது, மெயின்டெனன்ஸ் ஃபீ எவ்வளோ, அது தொலைஞ்சிருச்சு நான் என்ன பண்ணுறது, பின்னு மறந்து போச்சு நான் என்ன பண்ணுறது, இல்லைனா வந்து என் டெபிட் கார்டை திறந்தால் இத்தனை ஆயிரத்துக்கு மேலே அவங்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி லிமிட் செட் பண்ணுறது, இந்த மாதிரி என்ன பண்ணணுன்ட்டு அது உங்களுக்கு ஒரு 10லேருந்து ஒரு 15 லிங்க்கு கொடுத்துரும். அப்போ நம்ம என்ன செய்வோம், நம்ம கேள்வி ஏதாவது அந்த 15ல் மேட்ச் ஆச்சுன்னா அதை போய் திருப்பி கிளிக் பண்ணுவோம். அதை கிளிக் பண்ணோன்னே அந்த கேள்வி சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பதில் அதுக்கிட்ட இருந்ததுன்னா அது டிஸ்பிளே பண்ணும். அப்போ எதை வச்சு உங்களுக்கு ஆட்டோமேட்டட் ரீசனிங் நடக்குதுன்னா தே யூஸ் த ப்ரீவியஸ்லி ஸ்டோர்டு இன்ஃபர்மேஷன் ஃபார் ஆன்சரிங் த கொஸ்டின்ஸ். அடுத்து மிஷின் லேர்னிங். லேர்ன் பண்ணி வச்சுருக்க சில விஷயங்களுக்கு புதுசாக சிலதை ஏதாவது ஆட் பண்ணி கேட்டாலோ இல்லை புது விஷயமா அதே ஜேர்னலில் ஏதாவது கேட்டாலோ அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதில் இருக்க ஜென்ரலைஸ் பேட்டர்ன் என்னன்னு டிடெக்ட் பண்ணி அதுக்கேற்ற ஆன்சர் எடுத்து கொடுத்துரும். ஸோ ஏற்கனவே ஃபீட் பண்ண விஷயம் அப்படியே கேட்குறது வேறு, ஆனால் அது மாதிரியே இன்னொன்று கேட்குறது இட் ஷுட் கோரிலேட்டட், அது வந்து டிடெக்ட் பண்ணணும், அதுவும் ஒரே பேட்டர்ன் தான்ன்றது அது டிடெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி விஷயத்தை வந்து மிஷின் லேர்னிங் பார்த்துக்கும். அடுத்து விஷன், இது வந்து டோட்டல் டியூரிங் டெஸ்ட்டுக்காக ஒரு சிட்டி வந்து பார்க்குறப்பே வந்து நமக்கு தெரியும்ல, அப்படியே ஸ்கேன் பண்ணிவிடும். ஒரு டெலிஃபோன் டைரக்டரி கூட இட் ஸ்கேன்ஸ். ஸோ நிறைய பேருக்கு கண்ணே வந்து கேமரா மாதிரி ஒர்க் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு விஷயத்த பார்த்தாங்கன்னா பார்த்தது தான் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்குவாங்க. சிசிடிவியில் மேக்ஸிமம் வந்து நீங்கள் என்ன நடக்குதோ அது ரெக்கார்ட் ஆகுது, அது ஓகே. இமேஜின் அ சிசிடிவி ஆஸ் அ கம்ப்யூட்டர் விஷன். அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அங்கே போகிறது யார், போகிறவங்களோட ஆதார் ஐடி என்ன, இல்லை அந்த வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்து சென்ஸ் பண்ணி இவங்க எங்கே ஏது இருக்கிறாங்க, அவங்க அட்ரஸ் எடுத்துணுன்றது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த விஷன் யூஸ் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டார் கண்ட்ரோல். இதை வந்து நம்ம செல்ஃப் டிரைவிங் கார்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு தேவைப்படுறப்ப ரியாக்ட் பண்ணுறது. இமேஜின் நான் காரை ஸ்டார்ட் நீங்கள் வந்து சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன் போகணுன்னு முடிவு பண்ணிங்கன்னா
it will give some kind of movement இல்லையா, அந்த மூமெண்ட்டை தான் வந்து they are meaning it as motor control. இந்த எல்லா ஃபீச்சர்ஸையுமே வந்து நம்ம அந்த மிஷினுக்கு இம்பார்ட் பண்ணோம்னா அதால் அவங்க சொன்ன அந்த டியூரிங் டெஸ்ட்டை ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். இப்போ அடுத்து நம்ம தெரிஞ்சிக்க போகிறது இதில் ஏஜென்ட்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு. இட் கேன் பி எனி திங் விச் மேக்ஸ் டிசிஷன் as a person or as a mission or as a software. ஸோ ஒரு பர்சனாகவும் நீங்கள் நினச்சிக்கலாம், ஒரு மிஷினாகவும் நினச்சிக்கலாம், இல்லை ஒரு சாஃப்ட்வேர் காம்போனண்ட்டாக கூட நீங்கள் நினச்சிக்கலாம். இப்போ இந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்லை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு ஏஜென்ட் வந்து சென்ஸ் பண்ணும். அதாவது என்ன ஏது இப்போ என்ன நடக்குது அப்படின்றத சென்ஸ் பண்ணும். இதை வந்து நம்ம சென்சிங் ப்ராசஸ்னு சொல்லலாம். அடுத்து அதுக்கு ஏற்கனவே சில நாலேஜை வந்து இம்பார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நாலேஜ்லேருந்து சில டீட்டெயில்ஸ் எடுத்துக்கும். இதை சென்ஸ் பண்ணி இது எது நாலேஜோட செட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆக்ஷனை அதை டிசைட் பண்ணி எடுத்ததுன்னா இதுதான் அந்த ஏஜென்ட்டோடைய ஒர்க்கே. அதையே ரேஷ்னல் ஏஜென்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் விச் கேன் ரீசன் அண்ட் ஆக்ட் அப்பான் இட் செல்ஃப். It carries out an action with the best outcome after considering past and current percepts. கரண்ட் பர்செப்ஷன்றது நீங்கள் எப்படி சொல்லலாம்னா, இந்த மொமெண்ட் என்ன இன்புட்டாக அதை எடுத்துக்குதோ அந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். பாஸ்ட் விஷயத்தை வந்து எதை ஈக்குவேட் பண்ணிக்கலாம்னா நாலேஜை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சுருக்க அந்த நாலேஜை வச்சும் இப்போ நடக்கிற சில பர்செப்ட்ஸை வச்சும் இட் கேன் சென்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அண்ட் தென் டேக் அ டிசிஷன். அதனால் அந்த ஆக்ஷனே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் அ டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி. ஏஐ சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டமில் ஒன்று ஏஜென்ட் இருக்கும், இல்லை அதோட என்விரான்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த ஃபுல் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் என்விரான்மெண்ட். ஏன்னா இந்த என்விரான்மெண்ட்டில் நடக்கிறது தான் இட் இஸ் சென்சிங் அண்ட் இந்த என்விரான்மெண்ட்டில் தான் இட் இஸ் ரியாக்டிங். அப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா, ஒரு ஏஜென்ட் இங்கே இருந்ததுன்னா இதுதான் அதோட என்விரான்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிறாங்கன்னா, என்விரான்மெண்ட்லேருந்து சென்ஸ் பண்ணுது, என்விரான்மெண்ட்டில் திருப்பி ஆக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அன் ஏஜென்ட் இஸ் எனி திங் தட் கேன் பி வியூட் ஆஸ் பர்சீவிங் இட்ஸ் என்விரான்மெண்ட் த்ரூ சென்சார்ஸ் அண்ட் ஆக்டிங் அப்பான் த என்விரான்மெண்ட் த்ரூ ஆக்டிவேட்டாஸ். ஸோ பர்சீவ் பண்ணுற பார்ட்டை சென்சார்னும், அதை ஆக்ட் பண்ணுற பார்ட்டை வந்து அதாவது அது டிசிஷன் எடுத்து ஒரு விஷயம் செய்யுதில்ல அதை வந்து ஆக்டிவேட்டாஸ்னு நம்ம சொல்லலாம். இப்போ கரெக்டாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரோபாட் இருக்குது, அதுக்கிட்ட வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடு அப்படின்னு நீங்கள் ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்க. அது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சென்ஸ் பண்ணும், சுற்றி முதல்ல எதெல்லாம் பாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணும். ஸோ இது மூலயமா அது என்ன பண்ணுதுன்னா, இட் வில் கன்சிடர் ஆல் பாசிபிலிட்டிஸ் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, அது எல்லா பாசிபிலிட்டிஸையும் கன்சிடர் பண்ணி பாட்டில்ஸை மட்டும் பிக்கப் பண்ணிக்குது. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. த ரேஷனல் ஏஜென்ட் கன்சிடர்ஸ் ஆல் பாசிபிலிட்டிஸ் அண்ட் சூஸ் டு பெர்ஃபார்ம் த ஹைலி எஃபிஷியன்ட் ஆக்ஷன். எல்லா வாட்டர் பாட்டில்ஸையும் தன்னை சுற்றி இருக்கிற எல்லா பாட்டில்ஸையும் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிவிடுது. அதுக்கப்புறம் சூஸஸ் த ஷார்ட்டஸ்ட் பாத் வித் லோ காஸ்ட் ஃபார் ஹை எஃபிஷியன்சி. இது எப்படி சொல்லலாம்னா, அதுக்கிட்டேருந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் ஒரு பாட்டில் இருக்குது, 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் ஒரு பாட்டில் இருக்குது. நீங்களும் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, தண்ணி பாட்டில் எடுன்னு சொன்னோடனே அது தான் கைக்கு எட்டுற தூரம் அந்த 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் கடகடன்னு போய் எடுத்துகிட்டு வர்றது தான் அந்த ஷார்ட்டஸ்ட் பாத்து நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஹை எஃபிஷியன்சின்றது எப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம காஸ்ட்டை லோ பண்ணுறோமோ அந்தளவுக்கு வேலையும் ஒழுங்காக நடக்கணும். அப்போ அது சூஸ் பண்ணுற பாட்டில் வாட்டர் பாட்டிலாக இருக்கணும். தன்னை சுற்றி இருக்க எல்லா பாசிபிலிட்டியும் என்ன ஏதுன்ட்டு ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் அதில் எது ஷார்ட்டாக இருக்குன்னு பார்த்து அதில் நமக்கு வேலை எதுவும் கெடாதே அப்படின்றத நல்லா ப்ரெடிக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணி டிசைட் பண்ணி அதை உங்களுக்கு அந்த வாட்டர் பாட்டிலை எடுத்து கொடுக்குது. 4 ஃபேக்டர்ஸ் இருக்குது இதில். இதை யூஸ் பண்ணி தான் வந்து we can model a agent. அப்போ ஏஜென்ட் எப்படி நம்ம டிசைன் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, யூஸிங் தீஸ் 4 திங்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட். ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் எடுத்துக்குவோம், ரோடு தான் அந்த என்விரான்மெண்ட். அடுத்தது என்ன பண்ணணும்னா, அந்த ரோட்டில் இருக்க எல்லா விஷயத்தையும் சென்ஸ் பண்ணிக்கும். ஸோ சுற்றி வெஹிக்கல்ஸ் இருக்கா, மற்ற வெஹிக்கல்ஸ் இருக்கா, வேறு ஏதாவது தான் போகிற பாத்தில் ஏதாவது பிளாக் இருக்கா, அந்த பார்ட் வரைக்கும்ன்றதை சென்ஸ் பண்ணிக்கும். ஆக்சுவேட்ன்றதை அது டிரைவ் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அந்த வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகி ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒரு கூட்டம் வர இடத்துல ஒன்று அது ஸ்லோ பண்ணணும், இல்லை அந்த கார் ஸ்டாப் ஆகணும். எதுவுமே இல்லை, ஒரு பைபாஸ் ரோடு மாதிரி ஃப்ரீயாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது மாட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ அந்த ஆக்சுவேட்டர் வில் டிபெண்ட் ஆன் போத் த என்விரான்மெண்ட் அண்ட் த சென்சார். ஸோ இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அது ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்னு ஒன்று இருக்குது. அதால் கரெக்ட் ஸ்டேஜில் வந்து அந்த ஸ்டோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் பண்ண முடியுதா அப்படின்ற அந்த பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை 4 ஃபேக்டரி யூஸ் பண்ணி தான் யூ கேன் மாடல் அண்ட் ஏஜென்ட். இதில் நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ஏஜென்ட்ஸ் சொல்லியிருக்காங்க.
சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ் ஏஜென்ட்ஸ் எப்படின்னா இப்போ கரண்ட்டாக என்ன நடக்குதோ அதை வரைக்கும் பேஸ் பண்ணி அது ரியாக்ட் பண்ணுறது தான் வந்து சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ். மாடல் பேஸ்டுன்றது எப்படின்னா இப்போ ப்ரெசன்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது அதோடைய நாலேஜில் ஏதாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருந்ததுன்னா அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற சில விஷயங்கள் எடுத்து நமக்கு செய்யும். வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுக்குற எக்ஸாம்பிளே வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ஏற்கனவே ஒருத்தர் வந்துட்டு வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ யூ ஆர் டெல்லிங் த ரோபோ, நெக்ஸ்ட் டைம் யாராவது தண்ணி பாட்டில் வேணும்னு கேட்டாங்கன்னா இந்த கேப்பை வந்து திறந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டோன்னா அது என்ன பண்ணிடும், ஆல்ரெடி தேர் வில் பி சம்திங், யாராவது வாட்டர் பாட்டில் கேட்டால் கேப்பை திறந்து கொடுக்கணும் அப்படின்றத வந்து எடுத்துக்கும். மேபி வாட்டர் பாட்டில் கேட்டான்னு இல்லை, தண்ணி குடிக்க வேணும்னு கேட்டால் வாட்டர் பாட்டில் எடுத்துக்கணும், அது ஃபஸ்ட் ஆக்ஷன். அதை திறந்து கொடுக்கறது அதோட செகண்ட் ஆக்ஷன் நம்ம ஃபீட் பண்ணியிருப்போம். அப்போ எனக்கு தண்ணி வேணும்னு யாராவது கேட்டாங்கன்னா அது என்ன பண்ணணும்னா நேராக போய் வாட்டர் பாட்டிலை ஃபெச் பண்ணிடும். ஃபெச் பண்ணுறது சிம்பிள் ரிஃப்ளெக்ஸ்ன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இதே மாதிரி ஃபெச் பண்ணுறப்ப லாஸ்ட் டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு அதை யோசிச்சு இந்த மேலே இருக்க அந்த பாட்டில் மூடியை வந்து நம்ம திறந்து தான் கொடுத்தோம், அந்த லிட்டை ஓப்பன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு அதுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த இடத்துல இட் வில் ஃபைண்ட் அ ரூல் ஹூஸ் கண்டிஷன் மேட்சஸ் த கரண்ட் சிச்சுவேஷன். அதுக்கேற்ற மாதிரி அது ஓப்பன் பண்ணி கொடுத்துரும். கோல் பேஸ்ட் ஏஜென்ட்ஸ்ன்றது எப்படின்னா டேக் டிசிஷன் டு ரெடியூஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் கோல். ஒரு கூகுள் மேப் மாதிரி ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. அந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு எக்ஸ்லேருந்து ஒரு ஒய் சோர்ஸ் டு டெஸ்டினேஷன், சோர்ஸ் எக்ஸ்லேருந்து ஒரு டெஸ்டினேஷன் ஒய்க்கு நான் போனோன்னா எனக்கு எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போகிறதுக்கு ஒரு ரூட்டு தான் இருக்கும் மேப்பில். அந்த ரூட் வழியாக நான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் எக்ஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்கீங்க, ஒய்யை நோக்கி போயிட்டே இருக்கீங்க. இமேஜின் அந்த ஒய் கிட்ட நீங்கள் வரக்குள்ள பார்த்தீங்கன்னா தேர் மே பி மல்டிபிள் ரூட்ஸ். அப்போ எந்த ரூட் வழியாக போனால் என்னால் ஒய்க்கு சீக்கிரம் போக முடியும் அப்படின்ற பார்ட்டை தான் வந்து கோல் பேஸ்ட் ஏஜென்ட்ஸ் நம்ம சொல்லலாம். யூட்டிலிட்டி பேஸ்ட் ஏஜென்ட்ஸ்ன்றது டிசைட் விச் ஒன் வில் பி பெஸ்ட் from multiple possible alternatives. These actions will be based on a preference for each state. எனக்கு என்னோட ட்ராவலில் பசிச்சுதுன்னா நான் என்ன பண்ணுவேன், அப்போ எந்த ரூட்டில் போனால் அட்லீஸ்ட் ஒரு டீ கடையாவது இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த ரூட் வழியாக நான் எடுத்தேனா காரை, அது வந்து யூட்டிலிட்டி பேஸ்ட் ஏஜென்ட்டுன்னு நான் சொல்லலாம். லேர்னிங் ஏஜென்ட்ன்றது எப்படின்னா ஒரு பேசிக் நாலேஜ் வச்சு தான் அது எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்னிங் மூலயமா அதை அடாப்ட் ஆகி நாளைக்கு நீங்கள் தண்ணி வேணும்னு கேட்டாலே அதுவே போய் வாட்டர் பாட்டில் எடுத்து அதுவே கேப்பி திறந்து விட்டு முடிஞ்சால் அதுவே நம்ம வாயில் கூட ஊற்றிடும். ஆனால் என்ன பண்ணாலும் நாம் முழுங்கினாதான் தண்ணி உள்ளே போகும். அதை மட்டும் நம்ம என்றைக்கும் நினைப்பு வச்சுக்கணும். ஓகே.